வாக்குல ரெண்டு காதல், ஹே காத்து வாக்குல ரெண்டு காதல். ஏன் இப்படி பண்ற? என்ன ஆச்சு உனக்கு? இதனால் வரைக்கும் என்கிட்ட பொய்யே பேசாத நீ இப்பெல்லாம் நிறைய பொய் பேசுற. அப்படி பார்க்காத. நேத்து ரேணுகாவோட ட்ரீட்மெண்ட் விஷயமா நீ ஹாஸ்பிட்டலுக்கு போறேன்னு சொன்னது பொய். அதுக்கப்புறம் நான் கால் பண்ணப்ப நீ ஹாஸ்பிட்டல்ல இருக்கேன்னு சொன்னதும் பொய் தான். வாழ்க்கையே தொலைச்சவ மாதிரி ரோட்ல உட்கார்ந்து யோசிச்சுக்கிட்டு இருக்க. என்ன நடக்குது சரவணா? எனக்கு தெரியாம நீ ஏதாவது மறைக்கிறியா? இங்க பாரு, நீ என்ன காதலிக்கிறது உண்மைன்னா உன் மனசுல என்ன ஓடிட்டு இருக்குன்னு என்கிட்ட சொல்லு ப்ளீஸ். அது எதுவா இருந்தாலும் நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து சரி பண்ணுவோம். சொல்லு சரவணா. சொல்ல மாட்டேல்ல? அட்லீஸ்ட் இந்த பூ போட்டு பார்த்தது எதுக்காகனாவது சொல்ல முடியுமா? இல்ல அதுக்கும் உன் மௌனமே பதிலா? சரி சொல்றேன். ரேணுகா ட்ரீட்மெண்ட்காக தான் பூ போட்டு பார்த்தேன். அவ ஊசிக்கு தேவையான முதல் தவணைய முதலாளி கொடுத்துட்டாரு. மேற்கொண்டு பணத்துக்கு என்ன செய்யறதுன்னு தான் நான் குழப்பத்தில் இருக்கேன். அதான் அவ பிரச்சனை சரியாயிருமா இல்லையாங்கிற குழப்பத்துக்கு சாமி கிட்ட பூ போட்டு கேட்டா ஒரு முடிவு தெரியும்னு தோணுச்சு. அதுக்காக தான் கோயிலுக்கு வந்தேன். இது என்கிட்ட சொல்றதுக்கு உனக்கு என்னடா பிரச்சனை? அதான் அப்பா ட்ரீட்மெண்ட்டுக்கு தேவையான மொத்த பணத்தையும் தரதா சொல்லிட்டாரே. அது முதலாளியோட பெருந்தன்மை. அதனால தான் அப்படிப்பட்டவருக்கு என்னால மேலும் மேலும் கஷ்டம் வரக்கூடாதுன்னு நினைக்கிறேன். உன்னால அப்பாக்கு என்ன கஷ்டம்? சரவணா, நீ தேவையில்லாம ரொம்ப குழம்பி போயிருக்க. அதான் இப்படி எல்லாம் யோசிக்கிற. இன்னைக்கு இருக்கிற அட்வான்ஸ் மெடிசன்ஸ்க்கு ரேணுகாவோட பிரச்சனையெல்லாம் ஒரு விஷயமே இல்ல. ஈஸியா சரியாயிடும். நீ பயப்படாம இருந்தாலே போதும். இந்த விஷயத்துல பணத்தை பத்தி நீ யோசிக்காத. எல்லாத்தையும் அப்பா பார்த்து பாரு. அவருக்கு உன் மேல பெரிய நம்பிக்கை இருக்குடா. அந்த நம்பிக்கை தான் ரம்யா இப்ப என்ன கொல்லுது. எல்லாம் நல்லபடியா நடக்கும்னு நம்புடா. நாங்கெல்லாம் இருக்கோம்ல. வா போலாம். இல்ல நீ கிளம்பு, எனக்கு ஒரு வேலை இருக்கு. கிளம்பா? நீ தான் வந்து என்ன டிராப் பண்ணணும். வா. வாங்குறல ரம்யா. வா. உள்ள வந்துட்டு போ. பரவாயில்ல, முதலாளி இருப்பாரு. அதனால என்ன? இல்ல வேற வேலை இருக்கு. நீ போ ரம்யா, நீ போ. சரி ஓகே, பாத்து போ. தேவையில்லாம எதையும் யோசிக்காத, சரியா? ஓகே. ரம்யா, வாம்மா. உக்கார். என் பொண்ணு ரம்யா. வணக்கம்மா. வணக்கம்மா. வணக்கம்.
என்ன பாக்குற ரம்யா? இது என் அப்பா அம்மா தான். என்னம்மா, என் பொண்ணு ஓடி போனது தெரிஞ்சு கொலவெறியோட சுத்திட்டு தெரிஞ்சவன் இப்ப உங்க வீட்டுல வந்து உட்கார்ந்துட்டு இருக்கேன்னு பாக்குறியா? ரம்யா, இவங்க 2 பேரையும் கூட்டிட்டு போயிட்டு முறைப்படி அவங்களே இவங்களுக்கு கல்யாணம் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டாங்க. முடிவு பண்ணலங்க, முடிவு பண்ண வச்சிட்டீங்கன்னு சொல்லுங்க. என் பையன் இப்படி செஞ்சுட்டானேன்னு நானும் கோவமா தான் இருந்தேன். உங்க அப்பா தான் என்னை கூப்பிட்டு பேசி எல்லாத்தையும் புரிய வச்சாரு. சொந்த சாதிக்காரனுக்கு கட்டி வச்சு என் பொண்ணு கஷ்டப்படுறதை விட எந்த சாதி நல்லா பார்க்காம அவளுக்கு பிடிச்சவனை கட்டி வச்சா காலத்துக்கும் அவ சந்தோஷமா இருப்பான்னு உங்க அப்பா தாம்மா சொன்னாரு. அவர் சொன்னதையெல்லாம் கேட்டதுக்கு அப்புறம் தான் நாங்க எந்த அளவுக்கு காட்டு மிராண்டித்தனமா இருந்திருக்கோம்னு சுருக்குன்னு உரைச்சுது. பெத்த பிள்ளையோட சந்தோஷத்தை விட மற்றது எதுவும் பெருசு இல்லைன்னு உங்க அப்பா எனக்கு நல்லா புரிய வச்சிட்டாருமா. அதான் நாங்க எல்லாரும் கலந்து பேசி கல்யாணம் பண்ணி வச்சிடலான்னு முடிவு பண்ணிட்டோமா. ஆனா ஒண்ணுமா, உங்க அப்பா மாதிரி ஊருக்கு ஒருத்தர் இருந்தா போதும், எந்த வீட்டு பொண்ணும் ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்க மாட்டாங்க. ஆட, நீங்க வேற. நான் சொன்னதெல்லாம் கேட்டு நீங்க மனசு மாறினதான் பெரிய விஷயம். அதுவே எனக்கு ஒரு பெரிய சந்தோஷம். ஆமாங்க, எங்களோட மனசை புரிஞ்சுக்கிட்டு என் வீட்டுக்கு போய் எங்க அப்பா அம்மா கிட்ட பேசுவீங்கன்னு நினைச்சு கூட பார்க்கலங்க. என்ன மாப்பிள்ள நீங்க, வாங்க போங்கன்னு சொல்லிக்கிட்டு உரிமையா மாமான்னு கூப்பிடுங்க. சரிங்க, எங்களுக்கு அப்ப நேரமாச்சு. நாங்க பிள்ளைங்களை கூட்டிகிட்டு கிளம்புறோம். ஜோசியர்கிட்ட பேசிட்டு கல்யாணத்துக்கு நாள் குறிச்சிட்டு நாங்க சொல்றோம். நீங்க 2 பேரும் கல்யாணத்துக்கு அவசியம் வரணும். கண்டிப்பா வரும். நல்லதுங்க. சரிம்மா, அப்ப நாங்க கிளம்புறோம். வரோங்க. சரி, வரோம். ரொம்ப தேங்க்ஸ் ரம்யா. உன்னாலேயும் உங்க அப்பா வழியும் தான் இது எல்லாமே நடந்திருக்கு. நாங்க வரோம். நல்ல சம்பந்தம் வந்தா 2ஐயும் சேர்த்து பண்ணிடலான்னு பாக்குறப்பா. சரி சரி, அதுவும் நல்லதுதான். தங்கமே, அப்பா இங்க வாங்க. யாரு தெரியுதுல்ல? அன்னைக்கு அண்ணனுக்கு பொண்ணு பார்க்க போனோம்ல, அதை சொல்லி விட்டதே இவரு தான். ஓ வணக்கங்க. வணக்கம்மா. மாடி, அம்மாட்ட சொல்லி காஃபி போட்டு வாங்கிட்டு வா. சரிப்பா. ம். என்னடி மா, அப்போட ஃப்ரெண்டு வந்திருக்காரு, நீ காஃபி போடுவியா? அதெல்லாம் போட்டாச்சு. அதுக்கே இப்படி துள்ளி குதிச்சு ஓடி வர? அந்த பையனை உனக்கு கட்டி வைக்கிறேன்னு சொன்னதுக்கே இப்படியா? இங்க பாரு, முடிவாகிறதுக்கு முன்னாடியே இப்படி கால்ல ரெக்க கட்டிட்டு பறக்க கூடாது. அப்புறம் கஷ்டப்படுவமா. மா, நெகட்டிவ் எல்லாம் பேசாதம்மா. எல்லாம் முடிவான மாதிரி தான். என்னடி சொல்ற? ஆமாமா, அத பத்தி பேசதான் சரவணன் ஊருக்காரர அப்பா வர சொல்லிருக்காரு. நீ முதல்ல காஃபிய ஊத்து, அங்க போய் என்ன பேசுறாங்கன்னு கேப்போம். சரி சீக்கிரம். கல்யாண விஷயம் பேசணும் வர சொல்லியிருந்த பையனுக்கு வேற பொண்ணை பார்த்துடலாமா? பையனுக்கு இல்லப்பா, பொண்ணுக்கு தான். என்னப்பா சொல்ற? இவ்வளவு நாளா மூத்த பையனுக்கு பொண்ணு பார்க்கணும்னு சொன்னேன், இப்போ பொண்ணுக்கு மாப்பிள்ளை பார்க்கணுங்கிற. நல்ல சம்பந்தம் வரும்போது பேசி முடிச்சிடலான்னு தான். அப்ப சம்பந்தமெல்லாம் பார்த்து முடிச்சிட்டியா? ஆமா, யார் அந்த சம்பந்தம்? எல்லாம் உனக்கு தெரிஞ்சவங்க தான்பா. அன்னைக்கு பொண்ணு பார்க்க போனோம்ல, ராஜேஷர்னு ஒருத்தர் வீட்டுக்கு. ஆமா, ராஜசேகருக்கு இருக்குது ஒரு பொண்ணு. பசங்க யாரும் இல்லையே. எடுத்துக்க. தேங்க்ஸ்மா. அதான்பா, அப்பா. ராஜேஷர் வீட்டுல சரவணன் ஒரு வேலைக்கார வாங்க, பையன் இருக்கான்ல, ஆ, அவனை தான் ஈஸ்வரிக்கு பேசி முடிக்கலான்னு இருக்கேன். என்னப்பா அமைதி ஆயிட்ட? இல்ல, அந்த பையன் ஒன்றும் நம்மால் இல்லையே. பின்ன எதுக்கு வெளியில எல்லாம் சம்பந்தம் பண்ணிக்கிட்டு? பையன் நம்பால் இல்லதான், ஆனா நல்லவனா இருக்கானே. சமீபத்தில் கூட வீட்டுக்கு வந்துட்டு போனான். பேச்சு நடவடிக்கை எல்லாமே நல்லா தான் இருக்கு. அது மட்டும் இல்லை, பொண்ணுக்கும் அவனை தான் பிடிச்சிருக்கு. அதாவது நம்ம ஜாதிக்கார பசங்க 1000 பேர் இருப்பானுங்க, ஆனால் என் பொண்ணுக்கு அந்த பையனை தான் கட்டிக்கணும்னு ஆசையாக இருக்கு.
பிள்ளைங்களோட ஆசையை நிறைவேற்றுறது தானே பெற்றவங்களோட கடமை. ம். அதான்பா அந்த பையன் எப்படி என்னன்னு விசாரிக்கிறதுக்காக தான் உன்னை வர சொன்னேன். அந்த பையன் ராஜ்கிட்ட வேலை செய்யறாங்கிற மட்டும் தான்ப்பா எனக்கு தெரியும். மற்றபடி பெருசா அவங்க குடும்ப விஷயமெல்லாம் எனக்கு தெரியாதுப்பா. ஆனா பையன் ரொம்ப நம்பிக்கையான ஆளா தான் இருக்கணும். ஏன்னா ராஜ்ஷேருக்கு அவன் மேல ரொம்ப மரியாதை. நீ வேணா ஒண்ணு பண்ண. என்னது? ராஜ்ஷேருக்கு ஒரு போனை போட்டு அந்த பையன் எப்படி என்னன்னு விசாரிச்சு பார்த்துரு. என்னப்பா அன்னைக்கு நடந்த நினைச்சு யோசனை பண்ணிட்டு இருக்கியா? அதெல்லாம் நடந்து முடிஞ்சு போன கதைப்பா. உன் பொண்ணு ஈஸ்வரிய சரவணனுக்கு கட்டி கொடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டீன்னா நீ ராஜ்ஷேர் கூட இணக்கமாக தான் போய் ஆகணும். இந்த பாரியா அவங்க 2 பேர் குடும்பமும் ஒரே குடும்பம் மாதிரி தான். அதுவும் இல்லாமல் அவர் ஒருத்தருக்கு தான் அந்த சரவணனை பற்றி நல்லது கெட்டதெல்லாம் தெரியும். அதனால அவர்கிட்ட நீ ஒரு வார்த்தை பேசிடுறது நல்லது. ஆமாங்க, அன்னைக்கு நடந்ததுல நம்ம மேலயும் தப்பு இருக்குங்க. அதனால பேசி சரி பண்ணாதாங்க சரியா இருக்கும். சரிப்பா, நான் ஒரு வார்த்தை பேசி பார்க்குறேன். அப்புறம் அவங்க வீட்லேயும் போய் பேசிட்டு வந்து என்னன்னு சொல்கிறேன். நீ இருக்க ஆர்வத்தை பார்த்தா உன் பொண்ணு அந்த சரவணுக்கு கட்டி கொடுக்க முடிவு பண்ணிட்ட போல் இருக்கு. முதலாளி, வாங்க சார். முதலாளி கிட்ட இதை கொடுக்கணும். அப்பாவா? மொட்டை மாடியில தான் இருக்காரு. நீ வந்த உடனே உன்னை மேல வர சொன்னாரு. சரி. ஏண்டா லூசு, நான் தான் சொல்றேன்னா அத நம்பிட்டு நீயும் மாடிக்கு வந்துருவியா? இந்த நேரத்துல மாடிக்கு என் அப்பா என்ன வத்தல் காய போடவா வருவாரு? சும்மா நான் உன்னை பிராங்க் பண்ணேன்டா. நான் கிளம்புறேன். முதலாளி வந்தா இதை கொடுத்துருங்க. ஐயோ, சாருக்கு அதுக்குள்ள கோவம் வந்துருச்சோ? சும்மா விளையாட்டுக்கு பண்ணேன்டா. சரி, ஓகே, நான் கிளம்புறேன். ஏன் நில்லு. ஏண்டா, என் ஃப்ரெண்டு செல்வின்னு ஒருத்திய என் வீட்டுக்கு கொண்டு வந்து விட்டோமே, அவங்க என்ன ஆனாங்கன்னு ஒரு வார்த்தையாவது கேட்டியா? அதானே நீ எங்க கேட்க போற? உனக்கு உன் லவ்வே பெரிய விஷயம் இல்ல. நீயா அடுத்தவங்க லவ் பத்தி பெருசா யோசிக்க போற? அப்படிலாம் இல்லை. அதான் முதலாளியே எல்லாத்தையும் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டார்ல, அதான் எதுவும் கேட்கல. காரணம் மட்டும் நல்லா சொல்லு. அவங்க 2 பேரையும் அவங்களோட அப்பா அம்மா கூட வீட்டுக்கு அனுப்பியாச்சு. ஓ, என்ன இவ்வளவுதான் உன் ரியாக்ஷனா? ஏய், அவங்க 2 பேர் வீட்லயும் பேசி அவங்கள சமாதானப்படுத்தி அவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு சொல்லி கூட்டிட்டு போயிருக்காங்கடா. இதுக்கெல்லாம் காரணம் யார் தெரியுமா? என் அப்பாதான். அவர்தான் செல்வியோட அப்பாவை பார்த்து பேசி அவரோட மனச மாத்தி இருக்காரு. பாத்தியா சரவணா, வேற வேற ஜாதின்னு தெரிஞ்சும் அவங்களோட லவ் தான் முக்கியம்னு அப்பா எப்படி சப்போர்ட் பண்ணிருக்காரு பாத்தியா?
நாளைக்கு நம்ம லவ் அப்பாக்கு தெரிஞ்சா நம்மளையும் இப்படி தானே சப்போர்ட் பண்ணுவாரு. நடக்கிறதெல்லாம் பாக்குறப்போ நம்ம லவ்ல எந்த பிரச்சனையும் வராதுன்னு எனக்கு பெரிய நம்பிக்கையே வருதுடா. சரி ரம்யா, நான் கிளம்புறேன். என்னடா நீ? நான் பேசிட்டே இருக்கேன், நீ கிளம்புறதுலயே குறியா இருக்க. அப்படின்னா நான் சொன்னதெல்லாம் கேட்டு உனக்கு எந்த சந்தோஷமும் இல்லையா? அப்படி இல்ல ரம்யா. பின்ன எப்படி சரவணா? நீ நிஜமாவே முன்ன மாதிரி இல்லடா. ரேணுகாவோட பிரச்சனை தான் உன் மனசுல ஓடிக்கிட்டே இருக்குன்னு நீ சொன்ன. ஆனா இப்ப பாக்குறப்போ நீ வேற எதையோ நினைச்சு தவிச்சிட்டு இருக்கிற மாதிரி தெரியுது. நான் எப்பவும் போலதான் இருக்கேன், உனக்கு தான் அப்படி தெரியுது. ஓ அப்படியா? அப்போ சரி, நீ எப்பவும் போலதான் இருக்கேன்னா எனக்கு ப்ரூவ் பண்ணி காட்டு. என்ன பாக்குற? உன் மனசுல வேற எதுவும் இல்ல, நீ நார்மலா தான் இருக்க. அப்படின்னா நீ அதை ப்ரூவ் பண்ண. எப்படி? சொல்றேன். இன்னைக்கு நைட்ல இருந்து அடுத்த ஒரு வாரத்துக்கு நான் தினமும் தூங்குறதுக்கு முன்னாடியும் தூங்கி எந்திரிச்சதுக்கு அப்புறமும் உன் முகத்தை தான் பார்க்கணும். இது கொஞ்சம் கஷ்டமான டாஸ்க் தான். ஆனா இத நீ செய்யறது மூலமா தான் ஏன் மேல உனக்கு இருக்கிற லவ் இன்னும் குறையலங்கிறது தெரியும். ரம்யா, என்ன விளையாடுறியா? இல்ல சரவணா, நிஜமா தான் சொல்றேன். ஒரு வாரம் தூக்கத்துக்கு முன், தூக்கத்துக்கு பின் நான் பாக்குற முகம் உன் முகமா தான் இருக்கணும். இத நீ செய்யலனா நம்ம லவ் மேட்டரை நான் என் அப்பா கிட்ட ஓபன் பண்ணிடுவேன். எனக்காக குடுகுடுப்பக்காரன் ஆட்டோக்காரன் கெட்டப்பெல்லாம் போட்டல, அப்ப இருந்த லவ் இப்பவும் இருக்குன்னா இத செஞ்சு காட்டு. நீ கண்டிப்பா செய்வேன்னு எனக்கு தெரியும். ஆல் தி பெஸ்ட். இந்த ஒரு வாரம் எப்படி போகுதுன்னு பார்க்கலாம். வா மாப்ள. ஏஆர் ஜுவல்லர்ஸ்ல இருந்து இந்த பேமெண்ட் கொடுத்துருக்காங்க முதலாளி. அதை கொடுக்கலன்னு தான் வீட்டுக்கு போயிருந்தேன். வேற ஒருத்தரை பார்க்க வேண்டி இருந்தது, அதான் கடைக்கு வந்துட்டேன். சரி சரி கொடு. சரி முதலாளி, நான் கிளம்புறேன். இரு மாப்ள, இப்படி வா. உன்கிட்ட இப்படி உட்கார். அப்புறம் நான் சொன்னேனே, அதை பத்தி ஏதாவது தெரிஞ்சுதா? அதான்ப்பா, ரம்யா யாரோ ஒரு பையனை லவ் பண்றா. அது யாருன்னு அவகிட்ட நாசுக்கா கேட்டு பாத்தியா? இல்ல முதலாளி. ஏன்? கேட்குற வாய்ப்பு கிடைக்கல முதலாளி. அதுவும் கரெக்ட் தான். எடுத்தோம் கவுத்தோன்னு எதையும் கேட்டுருவும் கூடாது. நேரம் பார்த்து தானே கேட்கணும். இப்படி பண்றியா? அவ ஃப்ரெண்டு செல்விய அவ வீட்டுல பேசி அந்த பையனோடய கல்யாணம் பண்ணி வைக்க அமிச்சிட்டேன். நீ அத பத்தி ஆரம்பிச்சு அதே மாதிரி உன் மனசுல யாராவது இருக்காங்களான்னு ரம்யா கிட்ட கேட்டு பாரு. கண்டிப்பா சொல்ல வாய்ப்பு இருக்கு. என்னால இந்த விஷயத்துல வேற யாரையும் கேட்க முடியல மாப்ள. நான் உன்னை ஒருத்தனை தான் நம்பி இருக்கேன். நீ எப்படியாவது ரம்யா கிட்ட பேசி அது என்னன்னு மட்டும் கண்டுபிடிச்சு சொல்லிடு, போதும். என்ன, சரிதானே? சரி முதலாளி. சரி, நீ வீட்டுக்கு கிளம்பு. சரவணா, வாப்பா, உட்காருப்பா. போதும்.
ரம்யா யாரோ ஒரு பையனை லவ் பண்றா. அது யாருன்னு அவகிட்ட நாசுக்கா கேட்டு பாத்தியா? உன் மனசுல யாராவது இருக்காங்களான்னு ரம்யா கிட்ட கேட்டு பாரு. கண்டிப்பா சொல்ல வாய்ப்பு இருக்கு. சரவணா, அ, சாப்பிடாம என்னத்தை யோசிச்சுட்டு இருக்க? சாப்பிடுப்பா. ம். முதலாளி என்னப்பா சொன்னாரு? ரேணுகாவோட ட்ரீட்மெண்ட் விஷயமா கேக்குறேன்ப்பா. நான் டாக்டர் கிட்ட பேசினேன். ஊசிக்கு பணத்தை கட்டின மாதிரியே அடுத்தடுத்த ஊசிக்கும் பணத்தை கட்டிட்டா ட்ரீட்மெண்ட்டை நல்லபடியா முடிச்சிடலான்னு சொல்லிட்டாங்க. ம். கடைசி நேரத்துல பணம் இல்லாம அல்லாடுறத விட முன்கூட்டியே எல்லாத்தையும் கட்டிட்டா நல்லதுன்னு சொல்றாங்க. அதனால நீ ஒரு வார்த்தை அண்ணன் கிட்ட கேட்டு பாரு. என்னப்பா சொல்ற? சரிம்மா. அம்மா ரேணுகா எங்க? அவ இப்பதான்ப்பா போய் படுத்தா. செந்திலும் தூங்க போயிட்டான். மணிதான் 10 ஆச்சுல்ல. நான் தினமும் தூங்குறதுக்கு முன்னாடியும் தூங்கி எந்திரிச்சதுக்கு அப்புறமும் உன் முகத்தை தான் பார்க்கணும். சரவணா, சாப்பிடுப்பா. அ, இல்லம்மா, எனக்கு ஒரு அவசர வேலை இருக்கு. அப்புறமா சாப்பிட்டுக்கிறேன். டேய், பாதி சாப்பாட்டுல எந்திரிச்சு அப்படி இவன் எங்கதான் போறான்? அதுவும் ராத்திரி 10 மணிக்கு.